ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநீதி பார்க்க போகிறோம். மகநீதியில் வந்துட்டு நம்ம குட்டி காவேரி பண்ணுற வேலைலாம் பயங்கரமாக இருக்குங்க. அதாவது இந்த குழந்தைய வச்சு தான் இவங்க சேர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே அதை குட்டி காவேரி மூஞ்ச தூக்கிட்டு போனதையும் நினச்சி பெரிய காவேரி வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். எதுக்குமா வருத்தப்படுறேன்னு சொல்லி கேட்க, இன்றைக்கி போனேம்மா நான் குட்டி காவேரி அம்முவை பார்க்க போனேன். ஆனால் அம்மு ஒரு பக்கம் என்கிட்ட பேசவே இல்லைம்மான்னு சொல்ல, உதைக்குதா உதறுதா உனக்கு என்னம்மா அவங்க குழந்தை உன்ட்ட பேசலைனா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் குத்தி காமிக்கிறாங்களாம். இதெல்லாம் தேவையா? அந்த குழந்தைக்கு வசனம் கல்யாணம் பண்ணிக்கோன்னா கேட்க மாட்டாங்கிறா, பின்னாடி மட்டும் துடுன்னு துடிக்கிறா. அப்படிங்கிற வச்சு என்னதான் இருந்தாலும் பெத்த புள்ள இல்லையா, தாய் கிழவியாச்சு, அதனால் பாசம் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாரதாம்மா ஒன்றும் இல்லை சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டாலுமே கங்கா ஒரு பக்கம் சொல்கிறாங்க, யாழ்னி கேட்ட விஷயத்தையே நினச்சி குழந்தை அப்செட்டாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் விஜயேந்திரி ஏன் என் குழந்தை அப்செட்டாக இருக்கா, ஏன் என் குழந்தை அப்செட்டாக இருக்கான்னு செவுத்தில் முட்டாத குறையா முட்டிக்கிட்டு நிற்க, அந்த டைம் பார்த்து முட்டு கொடுத்த கிளவி வந்து டபக்குன்னு வந்து நின்று நான் தான் சொன்னேன் எல்லாத்தையும் அப்படிங்குது. டேய் என்னடா பார்க்குற, வாயில் சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன், வேறு ஏதாவது வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அவங்க ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைய சமாதானம் பண்ணுறதுக்கு ரூமுக்கு போனால், நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லையே, பாட்டி என்கிட்ட சொல்லிட்டாங்க, காவேரி மிஸ் தான் என்னோட அம்மாவான்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம கட்டாயப்படுத்தி உங்கள் அம்மாவுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினா உங்கள் அம்மா இறந்துருவாடா, உங்கள் அம்மா உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்ல, அம்மா தான் நமக்கு முக்கியம், அதனால கண்டிப்பாக தூரத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு ஒரு பக்கம் இவங்களே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்கள். பச்சை குழந்தையே பக்குவமாக பேசுது. ஆனால் அந்த ஆர்வம் கொண்ட ஆர்வ கோளாறு இன்னமும் கோமாலேருந்து வெளியே வர மாட்டேங்குதுங்க. அதுவா என்னைக்கு தெரிஞ்சுக்கும்னு தெரியல. கடைசியில் பார்த்தா விஜய்க்கு வேற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கொண்டு வந்து நிற்க வைக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்